செய்திகள். வடக்கில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் காடழிப்பை கட்டுப்படுத்த நடவடிக்கை. அளிக்கப்பட்ட 75 லட்சம் கோவிட் தடுப்பூசிகள். வளர்ச்சி பாதையில் இலங்கையின் பொருளாதாரம். உலக வங்கி வெளியிட்ட அறிக்கை. சமூக ஊடகங்களை கையாள குழு ஒன்றை அமைத்த ரணில். காரேதீவை உலுக்கும் தொடர் சோகம். சுவிட்சர்லாந்தில் ஒன்று கூடிய 90 நாடுகளின் பிரதிநிதிகள். நாட்டில் இடம்பெறும் காடழிப்பினை கண்காணிப்பதற்கு ட்ரோன் கேமராக்களை இன்று முதல் பயன்படுத்தவுள்ளதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த செயற்பாடானது வடக்கில் முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய பிரதேசங்களில் செயற்படுத்தப்பட உள்ளதாகவும், மேலும் இதற்கென வனவள திணைக்களத்தின் விசேட பயிற்சி பெற்ற அதிகாரிகள் ஈடுபட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து அதிகளவிலான சட்டவிரோதமான தேக்க மரங்கள், முதிரை மரங்கள், பாலை மரங்கள் அறுக்கப்பட்டு வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதனால் இயற்கை வளமான காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக முறிப்பு, தண்ணி முறிப்பு, கோடாலிக்கல்லு, கரிப்பட்ட முறிப்பு, உடையார்கட்டு, விஸ்வமடு, முத்தையன் கட்டு, நெட்டாங்கண்டல், மணவாளன் பட்ட முறிப்பு, மாங்குளம், ஒட்டிசுட்டான் போன்ற பிரதேசங்களில் உள்ள இயற்கை வளமான காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. சட்டவிரோத மரக்கடத்தல் தொடர்பில் பல நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இடம்பெற்றாலும் சில சம்பவங்களையே போலீசார் கண்டுள்ளார்கள். பல இடங்களில் பெருமளவான அறுக்கப்பட்ட மரக்குற்றிகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் வாகனங்களில் கடத்தப்பட்டமை தொடர்பிலும் பல வழக்குகள் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் காணப்படுகின்றன. இவ்வாறான நிலையில் பெருமளவான இயற்கை வளத்தினை அளிப்பவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கோ கட்டுப்படுத்துவதற்கோ போலீஸ் நிலையங்களில் ஆளணி பற்றாக்குறை காணப்படுவதுடன் வனவள திணைக்களத்திடமும் ஆளணி பற்றாக்குறை காணப்படுவதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அத்துடன் இவற்றை சாதகமாக பயன்படுத்தி சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்ச்சியாக காடுகளை அழித்து வருவதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஃபைசர் தடுப்பூசிகளினால் அரசாங்கத்திற்கு 1.4 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்று காலப்பகுதியில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 75 லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகள் காலாவதியாகியதால் அரசாங்கத்திற்கு இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உரிய முகாமைத்துவமின்றி மிதம் மிஞ்சிய அளவில் தடுப்பூசிகள் கொள்வனவு செய்யப்பட்ட காரணத்தினால் பொதுமக்களின் பணம் விரயமாக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் குறித்து மருத்துவ தொழிற்சங்க கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் சுகாதார ராஜாங்க அமைச்சர் சன்னஜே சுமண பதவி வகித்த காலத்தில் இலவசமாக கிடைக்கப்பெற்ற தடுப்பூசிகளை கவனத்தில் கொள்ளாது பணம் கொடுத்து தடுப்பூசிகள் கொள்வனவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அண்மையில் சுமார் 75 லட்சம் காலாவதியாகிய ஃபைசர் தடுப்பூசிகள் அளிக்கப்பட்டுள்ளன. இலங்கை இந்த ஆண்டு முன்வைத்த 2.2% மிதமான பொருளாதார விரிவாக்கமானது மீட்சிக்கான அறிகுறிகளை காண்பித்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் என்ற தலைப்பில் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியானது ஜனவரியிலிருந்து அவதானத்துக்கு உட்படுத்தப்பட்டது. ஜனவரி 2.2% என்ற மிதமான பொருளாதார விரிவாக்கமானது 0.5% அதிகரித்து நேர்மறையான மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. சுற்றுலா மற்றும் பணம் அனுப்புவதில் படிப்படியாக மீண்டு வருவது இந்த முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்த நிலைமையானது எதிர்வரும் ஆண்டுகளில் இலங்கை பொருளாதார ரீதியாக தமது வளர்ச்சியை முன்னறிவிப்பதாக உள்ளது. குறிப்பாக இலங்கை எதிர்வரும் 2026 ஆண்டளவில் 3% பொருளாதார வளர்ச்சியை தொடும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையான கண்ணோட்டம் வெற்றிகரமான கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதை சார்ந்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதான ஊடகங்களை தவிர்த்து சமூக ஊடகங்களை கையாள்வதற்காக 4 பேர் கொண்ட உயர்மட்ட குழு ஒன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நியமித்துள்ளதாக கொழும்பின் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து விடயங்களையும் கவனிக்கும் உச்ச அமைப்பாக செயற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தின் பிரதானி சாங்கல ரத்நாயக்க மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரான பெசல் ராஜபக்ஷவும் இந்த குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அம்பாறை காரைதீவைச் சேர்ந்த வைத்திய கலாநிதி ஒருவர் பானமை கடலில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். காரைதீவை சொந்த இடமாக கொண்ட வைத்திய கலாநிதி தக்ஷிதன் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் உயிரிழந்தவர் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பானமை வைத்திய
வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் காரைதீவு விபுலானந்தா மத்திய கல்லூரியில் இருந்து இம்முறை மருத்துவத்துறைக்கு தெரிவான காரைதீவைச் சேர்ந்த சிவகரன் அக்ஷயன் என்ற மாணவன் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலை லகுகல கடலில் தவறி வீழ்ந்து உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர சுவிட்சர்லாந்தில் சர்வதேச அமைப்பு மாநாடு நடைபெற்று வருகிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் 90 நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் மட்டுமல்லாது பல சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர். குறித்த மாநாட்டில் உக்ரைன் அதிபர் வொலோடிமிர் செலன்ஸ்கி கலந்து கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை அமைதி மாநாட்டிற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் அழைக்கப்படவில்லை என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் ரஷ்ய அதிபர் புடின் அமைதி திட்டம் ஒன்றை உச்சி மாநாட்டில் முன்வைத்துள்ளதாகவும் ஜெர்மனி, இத்தாலி உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் அந்த அமைதி திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை.